ஹாய், இன்றைக்கி நான் வீடியோவில் ஒரு ஃப்ளவர் மேக்கிங் தான் பண்ண போகிறேன். இந்த கூலிங் பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுருட்டிக்கலாம். இது ஒரு சின்ன ஃப்ளவர் ஸ்டட் மாதிரி வரும். ஸோ ஃபுல்லாகவே நான் சுருட்டி எடுத்துக்கிறேன். சுருட்டிட்டேன். இப்போ இந்த அளவு பார்த்துக்கோங்க. மேலே இந்த ரவுண்டு சர்க்கிள் எந்த அளவுக்கு நான் சுருட்டி இருக்கேன்னு. இப்போ இதை வந்து ஒட்டிடலாம். இந்த ஃப்ளவருக்குள்ளே நடுவில் சென்டர் பார்ட் வரும்ல, ஸோ அதுக்கு வந்து நான் இந்த கலர் வந்து எடுத்து இதில் சின்னதாக அந்த சர்க்கிளை விட ரொம்ப சின்னதாக நான் சுருட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டினதுக்கப்புறம் இதை ஒரு எட்ஜில் மட்டும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி வரும். ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஃப்ளவரோட டிசைன் பெட்டல்ஸ் மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப் ரெடி பண்ணிட்ட பிறகு பெட்டலோட சென்டர் போர்ஷனை ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த சென்டருக்கு நான் ரொம்ப குட்டியாக ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப சின்னதாக தான் நான் செஞ்சுருக்கேன். ஸோ நம்ம சின்ன ஃப்ளவர் செய்கிறதுனால அந்த ஃப்ளவர் வந்து இதில் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாத்தையுமே ஒட்டிடலாம். இந்த மாதிரி கீழே வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாத்தையுமே ஒட்டி விட்டுருங்க. ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டேன். ஃபுல்லாக ஒட்டிட்டு பிறகு நம்ம ஃப்ளவர் இப்படி தான் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் ஸ்டட்டு வைக்க போகிறேன். இது ஒரு ஸ்டட்டாக தான் நான் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு ஹூக் வைக்கணுன்னா நீங்கள் ஐபின் வச்சு ஹூக்காக மாற்றிக்கலாம். இப்போ நான் ஸ்டட்டு வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இயரிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஸ்டட்டை வந்து இந்த மேலே ஓரத்தில் ஒட்டியிருக்கேன். நீங்கள் சென்டராக ஒட்டினீங்கன்னா உங்கள் காது ஃபுல்லாக வரும். இது வந்து கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஸோ நம்ம 2 இயரிங் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு நாள் ஃபுல்லாகவே நல்லா ட்ரை பண்ண விட்டுருணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க.